கண்ணியமானவர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் நீங்க யாராக இருந்தாலும் கடன் சுமையால மனசு உடைஞ்சு கவலையாக இருக்கிறீங்க. இன்னும் கையில சுத்தமாக பணம் இல்லை. இன்னும் சம்பாதிக்கிற பணமும் நிற்காம ஏதாவது ஒரு வழியில செலவாகிக்கொண்டே இருக்குது. இப்படி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனையாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கானது தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் இரவுல நிம்மதியாக தூங்காமல் தூக்கத்தை தொலைச்சி நம்ம கடன் வாங்கிட்டோமே, ஏன் கடனை வாங்கினோம், நாளைக்கு எப்படி கடனை அடைக்கிறது, நம்மள்ட்ட சுத்தமாக பணம் இல்லையே, பணம் வருவதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் தூக்கத்தை தொலைச்சி சிரமப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அதிலும் ஒருவராக நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருந்தால் இந்த ஒரு அமல் உங்களுக்கானது தான். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமல் உங்களினுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிவிடும். ஏன்னு சொன்னால், ஒரு 103 வயதான ஒரு ஆலிம், இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, சாப்பிடுவதற்கு கூட உணவு இருக்காது. அந்த சாப்பிடக்கூடிய உணவிற்கான பொருளை வாங்குவதற்கு கூட இவர்கிட்ட பணம் இல்லை. இவர் ஏன் வாழ்கிறேன், இந்த உலகத்தில் நாம் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஆலிம் செய்த ஒரு அமல் அவரினுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிட்டது. எந்த ஒரு ஆலிம் சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லை அப்படின்னு சொன்னாரோ, அப்படிப்பட்ட ஆலிம் வாரம் வாரம் 100 மக்களுக்கு உணவு அருந்தக்கூடிய அளவிற்கு செல்வத்தை வழங்கிய, இன்னும் ரிசுக்கினுடைய வாசலை திறந்து தந்த ஒரு அமலை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த ஒரு அமலை செய்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்க, யார்கிட்டையோ கடனை வாங்கிட்டு அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பணமே உங்களிடத்துல சுத்தமாக இல்லை. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு அமலை மட்டும் செய்யுங்க. அதை எப்படி செய்யணும், இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், முதலாவதாக அல்லாஹ் தாலா நம்மினுடைய ரிசுக்கினுடைய வாசலை திறந்து வைக்கிறான். இப்போ நமக்கான ரிசுக் எங்கே இருக்குதோ அந்த ரிசுக்கை அப்படியே நம்மள்கிட்ட இழுத்து கொண்டு வர வைக்கிறான். இரண்டாவதாக நம்மினுடைய கடனை அல்லாஹ் அடைக்கிறான். மூன்றாவதாக நமக்கு இருக்கக்கூடிய நோயை அல்லாஹ் ஷிஃபாவாக்கி தர்றான். நான்காவதாக நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நம்ம கரத்தை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்மினுடைய கரத்தை கீழே விடுவதற்கு முன் அல்லாஹ் நம்மினுடைய துவாவை அங்கீகரித்து தர்றான். ஐந்தாவதாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். இப்படி அதிகமான பலன்கள் அல்லாஹ் தர்றான். இன்னும் இந்த ஒரு அமலை இன்றைக்கும் நிறைய வயதான செல்வந்தர்கள் இந்த ஒரு அமலை பல வீடுகளில் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தாலா அவர்களை செல்வந்தர்களாகவே வச்சுருக்கான். இன்னும் இதை செய்கிறதுனால நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் தாலா பரக்கத்தை அல்லாஹ் அள்ளித்தர்றான். இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குவளையில், ஒரு ஜக்கில் அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. நல்ல ஒழுவோடு உடல் சுத்தத்தோடு ஒரு இடத்துல அமர்ந்துக்குங்க. தொழுகைக்கு பின்போ அல்லது நீங்கள் எல்லா வேலைகளையும் முடித்து ஃப்ரீயாக இருப்பீங்கள்ல அந்த ஒரு டயத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்து உட்கார்ந்து நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ருகளை ஓதுங்க. ஓதி அந்த தண்ணீரில் ஊதி குடித்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு அமலை செஞ்சு அந்த தண்ணீரில் ஊதி குடித்தாங்க அப்படின்னா, கணவன் மனைவி குடித்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிடுறானா. அவங்க 2 பேருக்குள்ளே அன்பு ஏற்பட்டுதான். கடனாளிகள் குடித்தால் கடன் உள்ளவர்களை அந்த கடனாளிகளினுடைய கடனை எல்லாம் அடைச்சிடுறானா. இன்னும் குழந்தைகள் குடித்தார்கள் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான அறிவாற்றலை, அதிகமான திறமையை அல்லாஹ் கொடுக்குறானா. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குடித்தா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை தரிக்க செய்கிறானா. இன்னும் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகமான பலன்களை தர்றானா. அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜக்கிலையோ அல்லது டம்ளர்லையோ தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தரூதே ஷரீஃப் அத்தஹியாத்தில் வரும்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம என்ற அந்த தரூதே இப்ராஹிமை ஒரு 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக யா ரப்பனா யா அல்லாஹ் என்ற வார்த்தையை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக யா ரப்பி யா கனியு என்ற வார்த்தையை 3 முறை ஓதிக்குங்க. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஐந்தாவதாக முதல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை 1 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக சூரா அல் கௌசர் இன்னா அஅதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர்
இந்த சூறாவை 3 முறை ஓதிருங்க. பிறகு யா ஹல்லல் முஸ்கிலாத் என்ற வார்த்தையை ஒரு 3 முறை ஓதிருங்க. இதை ஓதி முடித்த பிறகு உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் இஸ்மு, அல்லாஹினுடைய இஸ்மு எது தெரியுதோ அதை ஒரு 3 முறை ஓதுங்க. பிறகு அஸ்தகுஃபிருல்லா என்ற இஸ்திகுஃபாரை ஒரு 3 முறை, யார் ரஹ்மானு என்ற இஸ்திகுஃபாரை ஒரு 3 முறை. இதை ஓதி முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜக்கில் தண்ணீர் வைத்திருப்பீங்கள்ல, அல்லது குவளையில் தண்ணீர் வச்சுருப்பீங்கள்ல, அந்த தண்ணீரில் ஷிஃபா ஷிஃபா ஷிஃபான்னு சொல்லி ஒரு 3 முறை ஓதுங்க. ஊதிட்டு அந்த தண்ணீரை எடுத்து நீங்களும் குடிங்க, உங்களுடைய குடும்பத்தார்களையும் குடிக்க சொல்லுங்கள். பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பீரோல் பணம்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த பீரோலில் போயிட்டு அந்த தண்ணீரை ஸ்லைட்டாக அப்படி தெளிச்சு விடுங்க. சும்மா அப்படி அந்த தண்ணீரை கொண்டு சும்மா அப்படி தடவி விடுங்க. பிறகு சமையக்கட்டு இருக்குல்ல, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சமையல் அறை, அங்கே போய் கொஞ்சம் தெளித்து விடுங்க. பிறகு நீங்கள் படுக்கக்கூடிய அறை இருக்கும்ல, அந்த அறையில் கொஞ்சம் இந்த தண்ணீரை அப்படி தெளித்து விடுங்க. இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களினுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். இன்னும் இந்த ஒரு அமல் அனுபவபூர்வமான அமல், நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்த ஒரு அமல். இன்னும் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவான். இன்னும் உங்களினுடைய பொருளாதார நெருக்கடி, பண நெருக்கடியை அல்லாஹ் நிச்சயமாக நீக்கி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, யாராரினுடைய பண கஷ்டத்தை, இன்னும் கடனை, இன்னும் அவர்களுடைய ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய இல்லத்தில் அல்லாஹ் தஆலா, அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் இன்னும் பண செல்வ ரஹ்மத்தையும் அல்லாஹ் பொழிய செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.